ஒரு பெரிய காட்டில் சோம்பேறி சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதற்கு வேட்டையாட பிடிக்காது. எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கும். மற்ற விலங்குகள் எல்லாம் உணவு தேடி அலைந்து கொண்டிருக்கும்போது, இந்த சிங்கம் மட்டும் ஒரு மரத்தின் அடியில் படுத்துக் குரட்டை விட்டுக் கொண்டிருக்கும். ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு சுறுசுறுப்பான பறவை வந்தது. அந்த பறவை ரொம்பவும் சின்னது. ஆனால் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கும். அது தன் கூட்டிற்கு உணவு சேகரித்து எடுத்துச் சென்று கொண்டிருந்தது. சோம்பேறி சிங்கம் அந்த பறவையை பார்த்து சிரித்தது. ஏய், குட்டி பறவையே, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாய்? கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கக் கூடாதா என்று கேட்டது. பறவை சிங்கத்தை பார்த்து சொன்னது, அரசே, நான் இப்போது வேலை செய்தால்தான் மழைக்காலத்தில் உணவு கிடைக்கும். சோம்பேறியாக இருந்தால் பட்டினி கிடக்க வேண்டியது வரும். சிங்கம் பறவையின் பேச்சை கேலி செய்தது. மழைக்காலமா? இன்னும் ரொம்ப நாள் இருக்கே. அதுவரை நான் ஜாலியாக தூங்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தூங்க ஆரம்பித்தது. காலம் வேகமாக ஓடியது. கோடை காலம் முடிந்து மழைக்காலம் வந்தது. காடு முழுவதும் மழை பெய்ய ஆரம்பித்தது. மற்ற விலங்குகள் எல்லாம் தங்களுக்கு தேவையான உணவை சேகரித்து வைத்துக் கொண்டன. ஆனால் சோம்பேறி சிங்கத்திற்கு உணவு கிடைக்கவில்லை. எங்கும் போக முடியாமல் மழையில் நனைந்து பசியால் வாடியது. அப்போது அந்த சின்ன பறவை தன் கூட்டிலிருந்து வெளியே வந்தது. சிங்கம் பரிதாபமாக பறவையை பார்த்தது. குட்டி பறவையே, எனக்கு கொஞ்சம் உணவு கொடுப்பாயா? நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன் என்று கெஞ்சியது. பறவை சிங்கத்தை பார்த்து சொன்னது, அரசே, அன்று நான் வேலை செய்தபோது என்னை கேலி செய்தீர்களே, இப்போது என்ன செய்வது என்று யோசியுங்கள். சோம்பேறியாக இருந்தால் இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டும். சிங்கத்திற்கு தான் செய்த தவறு புரிந்தது. அன்று பறவையின் பேச்சை கேட்டிருந்தால் இன்று இப்படி பசியால் வாடியிருக்க மாட்டோம் என்று நினைத்தது. ஆனால் இப்போது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், சோம்பேறித்தனம் எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும். நாம் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் எதிர்காலத்தை நினைவில் கொண்டும் வேலை செய்ய வேண்டும். சின்ன உயிர்களிடம் இருந்து கூட நாம் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம்.